ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு சிக்கன் சிந்தாமணி, அதாவது பச்சை மிளகா சிந்தாமணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான வீடியோவே இருக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு மண்ணெடுப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான விறகுலாம் வந்து இப்போ எடுக்க போகிறோம். நம்ம அங்கே பாருங்க, ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒருத்த மாதிரி எங்கள் பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டான். இப்போ நம்ம போயிட்டு அந்த இதெல்லாம் இருக்குது, விறகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். வாங்க. என்னடா இது குச்சி எடுத்து வச்சுருக்க? என்னது இக்கெல்லாம் பாய் எடுத்துருக்கலாம் மாதிரி இந்த ரோட்டுக்கு அப்படி போறியா? எங்க அங்கே போய் படுக்க போறியா? சரி போ, அங்கே போய் படுத்துட்டு அங்கேயே சோறு செய்ய போறியா? அங்கேயே இருந்துக்கு போறேன். செருப்பு போடாம வந்துட்டேன்டா. செருப்பு போடாம காற்று நல்லா சூப்பராக அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து மணி 5:30 ஆகுது. இன்றைக்கி வந்து என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து என்னென்னா சரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நம்ம விறகு பொறுக்க போகிறோம். அப்படி செப்பல் போட்டு வந்துட்டு நானும் விறகு பொறுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விறகு பொறுக்க போகலாம். என்னாச்சு? காய வச்சுட்டு வரேன். அம்மா போதுமாம்மா, பற்ற வைக்கிறதுக்கு போய் எடுத்துட்டு வரலாம். என்ன தேவையில்லை அம்மா, இந்த குச்சி அந்த குச்சி நம்ம கம்முனு விறக வாங்கி வச்சுட்டேன்டம்மா. எங்க அந்த சாலையும் அந்த வீட்டு கடைசியில் அங்க இருக்கா? இங்க இருக்கு. இது வீடியோ எடுக்காத. எறா போடா. இது அடுத்தவங்க பார்த்துடு. அது ஒன்றை மட்டும் எடுத்துட்டு வா. ஏய், இது மேலே இருக்குல்ல, அது மட்டும் எங்கடா அங்கே போய் ஏறிக்குது? இது ரொம்ப பெருசு. எங்க அது எடு எடு பார்க்கலாம். ஏய், அந்த கீழே இருக்கு பாரு, அது கீழே ஒன்று இருக்கு பாரு. அது ரொம்ப பெருசு. அது கீழே ஒன்று இருக்கு பாரு. நான் இது அது இல்லை இது. அது அங்கே கீழே, அது கீழே தானே சின்னது. வேணாம் அதெல்லாம் எடுக்க வேணாம். அட இதுடுறா இந்த இது. அது போது கொண்டா, போதுவா, போது வந்துரு. பார்த்து அதுக்குள்ளே ரேட்டு பாம்பு. ரைஸ் நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணி, அதாவது பச்சை மிளகா சிந்தாமணி செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும். நம்ம அதுதான் இப்போ வந்து நம்ம செய்யலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். கைஸ், சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம போய் வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணதை நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும். இங்கே அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு உட்காந்த இடத்துல இருந்தே வீடியோ எடுப்பேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அப்படி ஒரு செஃப்பாக நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐத்தியம் ஆகிட்டான். பற்ற வச்சிட்டிங்களா? பற்ற வச்சிட்டிங்களா? பற்ற வைக்க போகிறேன். குண்டா வெடி. கைஸ், என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு திங்ஸ் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அடுப்பு மொத்தம் வைக்கலான்னு பார்க்குறோம். காற்று சும்மா விட்டு விசிறுது. ரொம்ப சோதிக்குது இந்த காற்று. எங்களை இன்னைக்கு நல்லா பறக்குது. பார்க்கலாம். அதையும் மீறி நாங்கள் பற்ற வைப்போம். என்னது? எடுத்துட்டு இந்த குண்டா வெடி. மஞ்சத்தூள் ஃபுல்லாகவே போட்டுடலாமா? இங்கே எல்லாம் ஃபுல்லாக அதை மட்டும். மஞ்சத்தூள் ஃபுல்லாக போட்டுடலாமா? இங்கே எல்லாம் ஃபுல்லாக. மஞ்சத்தூள் ஃபுல்லாகவே போட்டுடலாமா? இங்கே எல்லாம் ஃபுல்லாக அதை மட்டும்.
கேட்குறேன் ஃபுல்லாகவே போட்டுடலாமாங்க. உள்ளே போடக்கூடாது. எப்படி காற்று வீசுது பார்த்தீங்களா? சரி ஓகே, நாம் பண்ணி முடிச்சுட்டு வரட்டும். நம்ம அது வரைக்கும் அடுத்த வேலைகளை தொடர்ந்து பார்ப்போம். கழுவு சர்பெக்சல் போட்டு கழுவுறியா? இந்த குண்டாவை நீங்கள் பேசுகிறது இப்போ நான் கட் பண்ணிட்டு பேசுங்க ஏதாவது. இந்த குண்டாவை கழுவி போட்டு அடிச்சு வைப்பேன். உட்கார முடியாமல் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த குண்டாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். பெரிய குண்டாவாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து நம்ம சிக்கன் சிந்தாமணி பச்சை மிளகாய் சிந்தாமணி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. பத்திக்கிச்சு அடுத்தது ஒரு ராட்சசி. பார்த்தீங்களா, நம்ம பற்ற வச்ச நேரம் காற்று வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சட்டி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. அது காஞ்சி அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஊற்றுறதுக்குள்ள மூடிக்கு கழட்டி ஊற்று. ஓகேவா? இருந்தாலும் ஓரமாக போயிடுச்சு. இன்னும் எல்லாமே ஊற்றிடலாமா? வேணாம் போதும். இது என்ன எண்ணெய்? ரீஃபைண்ட் ஆயில். கடலை இல்லைடா, சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலா? கடலை எண்ணெய் பாட்டிலில் போட்டிருக்குது. பாட்டில் தான் மாற்றிருக்குது. வாட்டர் மட்டும் கடலை எண்ணெய் உள்ளுக்குள்ள இருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில். கரெக்டாக இருக்கும். சரி, அந்த எசன்ஸ் ஏமா ஒரு சைடாக போயிருக்குது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உட்காந்து நான் தான் செய்வேன். அது இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகா எத்தனை பச்சை மிளகா இது பார்த்தீங்கன்னா நான் காட்ட மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 15 பச்சை மிளகா வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா முழுசாகவே இருக்குது. மித்ததெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. சரி, இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுடலாம். குமிஞ்சு போடு. குளிஞ்சு போடணும், இல்லைன்னா தெரிக்குமாமா. இப்போ நான் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு. அந்த மஞ்சத்தூள் இருக்கு பாருங்க. நான் வந்துட்டேன். ஓகேவா? இதையும் போடலாமா? போட்டுருங்க. போட மாட்டீங்களா? போட்டுரு. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சையும் மஞ்சள் மட்டும் தான் இருக்குது. கையை கழுவிட்டு பச்சை மிளகா கழுவி பச்சை மஞ்சளையும் பார்த்தோன்னே டெம்ட் ஆகி சிவப்பு போட்டக்கூடாது. ஏன்னா இது பச்சை மிளகா சிந்தாமணி. எப்படி வந்ததுக்கு ஒரு கிரிஞ்சு. என்னடா என்னமோ பேக்கில் போயிடுச்சு. என்னது கொஞ்சம் இப்படி இருக்குன்னு மாட்டிருக்குதே, கொஞ்சம் தூக்குனாப்புல. இல்லை கரெக்டாக தான் இருக்குது. அது அடுப்பே அப்படி கோணையாக தான் இருக்குது. மண் இந்த இடத்துல பெருசாக போச்சு. இங்கே உயரம் அங்கே பள்ளம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று செய்யுங்க. பச்சை சிந்தாமணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரமிளகா பச்சை மிளகா போட்டு சிந்தாமணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா இதைத்தான் சொல்ல வந்தியா? நான் என்னமோ சொல்ல வரான்னு நினச்சேன். எங்கள் அம்மாவுக்கு இப்போ வந்து கண்ணு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து ஏதோ கொத்து மதிப்பாக தலாவி விட்டுட்டு இருக்கு. நீ தானடா செய்கிறேன்னே. ஓகே, நல்ல மிளகா கொஞ்சம் பச்சை வாசம் கொடுங்க. நான் வந்து அந்த மிளகாயில அள்ளி போடு. நீங்கள் எதுக்குமா இங்கே உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்கம்மா, போதும். இங்கே அடுப்பை பார்த்துக்கணுமா? கலரை சொன்னா பத்த மாட்டேங்குது. ஒரே பக்கம் போயிடுச்சு. இந்த கரண்டி சின்ன கரண்டி எடுத்துக்கலாம். எவனாவது இப்படி தொலாவி விடுவானா? தண்ணிக்கு ஊற்றிட போகுது. போச்சு, மழை வர மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த மலைக்கு என்னதான் பிரச்சனை? காத்துக்கு என்னதான் பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. என்னடா துதுக்கு அப்படின்னு சுற்றி எடுப்பேன். பைத்தியம் பிடிச்சனை கடைசி வீடியோ இதுக்கு முன்னாடி அப்படிதான் வந்துட்டு இந்த அதனால சில்லி வீடியோவா சுற்றி வந்து எடுக்கிறேன்னு என் கையை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கான். இப்போ அதுதான் பண்ணுறேன்.
அடுப்பு ஆகிட்டு இருக்கு, இந்த பக்கம் வருது. இந்த மொட்டை மாடியில் வந்துட்டு நீங்கள் காட்ட மாட்டேன். அதை வேணா நான் பிடிச்சிக்கிட்டுமா ஏதாவது வச்சு கறி துணி வச்சு. ஒண்ணுமே அது உப்பு எடுத்து போடு. உப்பு எடுத்து எவ்வளோ போடுறது? இவ்வளோ இவ்வளோ ஒன்று. இங்கே காமிக்க. ஓகேவா மக்களே, இவ்வளோ உப்பு போடுறேன். சும்மா வேற லெவல் இருக்கும், சும்மா வேற லெவல் இருக்கும் பாருங்க. இதுதான் நாம செய்யற சிந்தா. பார்த்து நீங்க உள்ள வந்து போத்துறாங்க. எந்திரிச்சு நின்று வேலை பார்த்தா தான் வேலைக்கே ஆகும். சும்மா ஏமா இதுக்கு கரண்டி பெருசா இல்லை. இல்லை கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, பக்காவும். நாங்கள்லாம் வீட்டே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கோம். சாரி, நாங்களாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கோம். பக்காவும். ஓகே, அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சை மிளகாயும் எடுத்து ஊற்றி அதுக்குள்ள அதை ஊற்றி. வேண்டாம் வேண்டாம், புளி மண் இருக்கும் சரக்கு சரக்கு. ஐயோ அப்போ வேணாம், அதை கையில் எழுதி போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்று மக்களே. ஒரு அரை டம்ளர் தண்ணி இங்கே வருங்க. ஆமாம் அதான் அவ்வளோ கூட எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த பச்சை மிளகா வந்து ஒரு காரம் ப்ளஸ் ஒரு இனிப்பான டேஸ்ட் மாதிரி மிக்ஸ் ஆகி வந்து பச்சை மிளகா பார்க்குறதுக்கே நல்லா கிரீன் கலராக. அவன் எல்லாம் எகிரிட்டு வெளியில் வருது. இதுதானே கரெக்டான டைம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து மணி வந்து 6 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது. இன்னொரு தடவை சொல்ல, அவங்க குறுக்கால போயிட்டாங்க. பரவாயில்ல, குறுக்கால போனாலும் பரவாயில்ல. அதாவது வந்து இந்த டைமில் வந்து நல்லா ஒரு காற்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு எப்படி சொல்கிறது, வானத்துலேருந்து ஒரு பொழிவு பொழிகிற மாதிரி மேலேருந்து வானங்கள்லாம் வந்து நம்மளை வந்து சேர்ந்து ஏதோ பண்ணுது தலைகீழ திருப்புது. இந்த இந்த கரண்டியோட இது உங்க மைக் மாதிரி இருக்கு. பரவாயில்ல. குமரேசனும் நான் யூடியூப் சேனலின் ஓனராக வந்துட்டு சட்டியை மூட சொல்றாங்க. போய் போட்டு மூடிடு. மூடிடலாமா? ஓகே டன். ஓகே மூடியாச்சு. ஒரு எத்தனை நிமிஷம்? ஒரு 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா? 10 மினிட்ஸ் வேணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நாம வந்து எப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? சரியான குரங்கு பயிரா நீ எல்லாம். எங்க வேலை செய்ய நல்ல நான் வேற வேட்டி கட்டிட்டு இது வேற காத்துல பறக்க செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா உங்க வீட்டுல நீங்க மொட்டை மாடியில ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு எப்படி எடுத்துட்டு இருக்கு. எங்க மழை வர மாதிரி சத்தம் கேக்குது, ஆனா ஒன்னையும் காணும். சும்மா மானதான் மின்னுது, மழையெல்லாம் வராது. ஆனா இன்னும் ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு. வானம் இருட்டிட்டு வருது, வானம் எனக்கு தெரியுது. ஆறரை மணி ஆக போகுது, எல்லாம் இருட்டிட்டு வருது. குண்டாவே முதல்ல குண்டாவே நேரம் நிற்கிறியா? அடே இதை விட பரவாயில்லமா, குண்டா நேரம் தான் இருக்கு. சூப்பரா இருக்குது பாருங்க. ஒரு ஊதாங்குழாய் பாட்டு பாடுறேன். பாட்டு பாடி காபி ரைட்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வேண்டியதுமா, நல்லா இருக்குமா, கரெக்டா இருக்குமா. புகையில உட்காரக்கூடாது, புகையில அறுவடைக்கு ஆப்போனன்ட் அலையில வாழக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து எங்க அம்மா வந்து டீ குடிக்கிற டைம். இந்த டைம்ல வந்து அடுப்பு பற்ற வச்சு என் உசரை வாங்குறானுங்க. எல்லாமே வீடியோ போடுறது சொல்லி எல்லாம் பழுது ஜாலியாக பண்ணிட்டு
பாருங்க என்ன நான் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக தண்ணி தவிக்குதேன்னு சொல்லி கொஞ்சோண்டு எடுத்து போடுறான்னதுக்கு அந்த கை கழுவுன தண்ணியோடைய சிக்கன் கலந்து அந்த கையிலேயே எடுத்து கொடுத்துட்டான். பயங்கரமான சிக்கனே அப்படிதான் போட்டேன் அதுக்கு என்ன வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா தண்ணி குடிச்சோன்னு ஆகி போச்சு. மொட்டை மாடியில் நான் ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பாய் போட்டு உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் மொக்க அரட்டை அப்படின்னு. மொக்க அரட்டை இப்போவே அதைத்தான் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி விரவு இருந்தால் வேற அட்டகாசமாக இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அப்பத்துலேருந்து இந்த விரவு பிரச்சனை தான். விரவு தீர்றதுக்குள்ள சீக்கிரம் வெந்துருச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்துட்டு சூடாக வேவுதா அட்டு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியல. செமையாக வந்துட்டு இருக்கோம். கிளறி விட்றா. கலரி விடலாம் ஐயோ செம்மையாக இருக்கும். இனிமே இந்த கரண்டி கொண்டு வராதீங்க. இல்லை நல்லா இதுதான் இந்த கரண்டி தான் கரெக்டு. ஏண்டாடே தூரமாக இருக்குது பாரு. ஓ தூரமாக இருக்குதா? என்ன எல்லாம் பறக்குது. மக்களே இப்போ வந்து சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்குள்ள மழை வேற வர மாதிரி இருக்குது. வேற லெவல் இருக்கா சூப்பருங்க. இப்போ நான் வந்து அதை எடுத்து நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னமோ தனியாக ஏதோ பறக்குது. எசன்ஸோட ஒரு பீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு காட்டுங்க. நீங்கள் இப்போ குண்டாவோடையே சாப்பிடுவதற்கான காரணம் என்ன? அவன் வந்து இருந்து அதை மாற்றிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் மழை வர மாதிரி இருக்குது. எந்திரிச்சு ஓடணும். செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.